Praise the Lord. Praise the Lord. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே Amen. அன்பும் அருளும் நிறைந்த எங்கள் தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காகவும் இந்த நல்ல தருணத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் தியானிக்கப் போகும் உமது வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய வழி நிறைவானது, உம்முடைய வாக்கு நம்பத்தக்கதுன்னு இன்னைக்கு வாசகம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துது. ஆமாண்டவரே. அந்த நம்பிக்கையோட இந்த நாளை நாங்க தொடங்குறோம். ஆமாண்டவரே. இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துக்களாக இல்லாமல் எங்கள் வாழ்விற்கு ஒளியூட்டும் உயிர் தரும் வார்த்தைகளாக மாற அருள் தாரும். ஆம் தந்தையே, இன்று நாங்கள் தியானிக்கும் தாவீதை போல எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை புகழ்ந்து பாடவும், திருமுழுக்கு யோவானை போல அநீதிக்கும் பொய்மைக்கும் எதிராக உண்மையின் சாட்சியாக வாழவும் தேவையான துணிவையும் அருளையும் எங்களுக்கு தாரும். தாவீதை போல எங்களையும் உம்முடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டதற்காக நன்றி. ஆமாம் ஆண்டவரே. எங்கள் இளமை காலத்திலிருந்தே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலில் வாசகத்தின் வழியாக வெளிச்சம் என்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களின் கவலைகள், பாரங்கள், தேவைகள் அனைத்தையும் உமது பாதத்தில் வைக்கிறோம். அவர்களின் பாவங்களை மன்னியும். இரக்கத்தையும் கிருபையையும் அவர்கள் மீது நிறைவாக பொழியும். உமது வார்த்தையின் வெளிச்சத்தில் அவர்கள் தடுமாறும்போது வழிகாட்டுங்கள், சோர்ந்து போகும்போது பலப்படுத்துங்கள், தங்கள் வாழ்வின் உண்மையான பாதையை கண்டுகொள்ள உதவி செய்யும். எங்களுடைய இறைவாக்கினர்களுக்கும் தலைவர்களுக்கும் உம்முடைய நிறைவான பாதையை காட்டி அவங்கள வழி நடத்துங்க. ஆமா, அவங்க உம்முடைய வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு மக்களை ஒரு நேரிய வழியில நடத்த வரம் தாங்கப்பா. அதே போல அநீதியால பாதிக்கப்பட்டு வேதனையில வாடுற எல்லாருக்காகவும் நாங்க மன்றாடுறோம். மீர் அவங்களுக்கு கற்பாறையாகவும் கேடையாகவும் இருந்து அவங்கள பாதுகாத்தரலும், அந்த துன்பத்தோட பிடியிலிருந்து அவங்களுக்கு மீட்பு தாரும். நாங்க அறிந்தும் அறியாமலும் செஞ்ச தவறுகளை மன்னிச்சு உமது பேரன்பினால எங்களை அரவணைச்சுக்கோங்க. தாவீதின் பாவங்களை நீர் மன்னித்தது போல எங்கள் பாவங்களையும் மன்னியும். நோயுற்றிருக்கும் பிள்ளைகளுக்கு உம்முடைய தெய்வீக சுகத்தை அளித்து அவர்களை குணப்படுத்தும். மனச்சுமையோடு வேதனையில் இருப்பவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் தந்து ஆறுதல் படுத்தும். தாவீது தன் வாழ்வில் பெற்றது போல நாங்களும் எல்லா செயல்களிலும் உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மையே புகழ்ந்து போற்றி வாழ வரம் தாரும். உமது வார்த்தையின் வழியாக நீர் இன்று எங்களோடு பேசும் செய்தியை எங்கள் இதயத்தில் ஏற்று அதன்படி வாழும் வரத்தை தாரும். இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசுவின் பெயரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். ஆமென். அன்பானவர்களே, இன்றைய வாசக அலசலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு வாசகங்கள் உண்மைய பற்றி பேசுது. அதுவும் அதிகாரத்துக்கு முன்னாடி உண்மைய பேசும்போது என்ன நடக்கும் அப்படிங்கறத பற்றி. இத புரிஞ்சுக்க முதல்ல ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்க்கற ஒரு அக்கவுண்டன்ட் இருக்காரு. கம்பெனியோட கணக்கு வழக்குல ஒரு பெரிய தப்பு நடக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. பல கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப அவருக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு, இத மேலதிகாரி கிட்ட சொல்லி உண்மைய வெளியே கொண்டு வரணும். அப்படி செஞ்சா பெரிய ஆளுங்களோட கோபத்துக்கு ஆளாகி அவரோட வேலைக்கு ஆபத்து வரலாம். இன்னொரு வழி, இத பார்த்தும் பார்க்காத மாதிரி அமைதியா இருந்துட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை அவரோட விசுவாசத்துக்காக அவருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கலாம். ஆமா, இப்ப அவர் என்ன முடிவு எடுப்பார்? இந்த ஒரு சின்ன தடுமாற்றம் தான் இன்றைய நற்செய்தியில திருமுழுக்கு யோவான் சந்திக்கிற ஒரு மாபெரும் சவாலை நமக்கு ஞாபகப்படுத்துது. சரி, நம்ம முதல் வாசகத்துக்கு போகலாம். இன்னைக்கு சீராக்கின் ஞான நூல்ல இருந்து கேட்கிறோம். நம்பிக்கையின் வழியாக மாபெரும் செயல்களை செய்த தாவீது அரசரை பற்றி பேசுது. வாங்க, சீராக்கின் ஞான நூல்ல இருந்து வர இந்த வாசகத்தை விரிவாக பார்க்கலாம். ஆமா, இன்றைய வாசகம் தாவீது அரசரோட வாழ்வ ஒரு சில வரிகள்ல ரொம்ப அழகா படம் பிடித்து காட்டுது. வாசகம் தாவீதோட தேர்வுல இருந்து தொடங்குது. நற்பலியிலிருந்து கொழுப்பை பிரிப்பது போல இஸ்ரேல் மக்களிடமிருந்து தாவீது தேர்ந்து கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லுது. இது ஒரு மிக ஆழமான ஒப்பீடு இல்லையா? நிச்சயமா, ரொம்ப ஆழமான ஒரு வரி அது. அந்த காலத்து பலிமுறைகளை நம்ம நினைச்சு பார்க்கணும். சரி, ஒரு விலங்கு பலியிடும்போது அதோட கொழுப்பு பகுதி, அதாவது மிகச்சிறந்த சத்தான பகுதி, கடவுளுக்கென்று தனியா பிரிக்கப்பட்டு பீடத்துல எரிக்கப்படும். அது முழுமையா கடவுளுக்குரியது. ஓ, அப்படியா? அத போல இஸ்ரேல் மக்கள் எல்லாரிலையும் மிக சிறந்தவராக, கடவுளோட இதயத்துக்கு பிரியமானவராக தாவீது இருந்தார்னு இந்த வரி காட்டுது. சவுல் அரசர் கடவுளோட கட்டளைய மீறி நடந்தப்போ கடவுள் தனக்கு ஏத்த ஒருத்தரை தேடினார். அந்த தேர்வுதான் தாவீது. ஆமா, அந்த தேர்வு ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்த சாதாரண இளைஞனான தாவீதின் மீது விழுந்துச்சு. அவரோட இளமை பருவத்தை பத்தி சொல்லும்போது அடுத்த வரி இன்னும் ஆச்சரியமா இருக்கு.
ஆட்டுக்குட்டிகளோட விளையாடுவது போல அவர் சிங்கங்களோடு விளையாடினார், இளங்கன்றுகளோடு விளையாடுவது போல கரடிகளோடும் விளையாடினார் அப்படின்னு வாசிக்கிறோம். இது வெறும் கவிதை நயம் மட்டும் இல்ல, தாவீதோட உண்மையான வீரத்தோட அடையாளம். ஆமா, இத தாவீதே சவுல் அரசர்கிட்ட சொல்றத நாம அரசர்கள் நூல்ல வாசிக்கிறோம். கோலியாத்தோட போரிட போறேன்னு தாவீது சொல்லும்போது சவுல் தயங்குவார். மீயோ இளஞ்சன், அவனோ பிறப்பிலிருந்தே போர் வீரன் அப்படின்னுவார். அதுக்கு தாவீது, உம்மடியவன் என் தந்தையின் ஆடுகளை மேய்க்கும்போது சிங்கமோ கரடியோ வந்து மந்தையிலிருந்து ஆட்டை கவர்ந்து சென்றால் நான் அதை துரத்தி சென்று அடித்து அதன் வாயிலிருந்து விடுவிப்பேன் அப்படின்னு சொல்வார். அப்ப சின்ன வயசுல இருந்தே கடவுள் அவருக்கு அந்த அசாத்தியமான தைரியத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்திருக்காரு. கரெக்ட். அதுதான் அவரை இஸ்ரேலின் மாபெரும் வீரரா மாத்துச்சு. அந்த தைரியத்தோட உச்சம்தான் கோலியாத்தின் மீதான வெற்றி. வாசகத்தோட அடுத்த பகுதி அதைத்தான் விளக்குது. தம் இளமை பருவத்தில் அவர் ஒரு அரக்கனை கொல்லவில்லையா, மக்களின் இழிநிலையை அகற்றவில்லையா என்று கேட்குது. ஆமா, தாவீது தன் உடல் வலிமைய நம்பி போகல. பிலிஸ்திய படை இஸ்ரேலரை எதிர்த்து நிக்கும்போது கோலியாத் என்ற அந்த மாவீரன் தினமும் வந்து இஸ்ரேல் படையினரை இகழ்ந்து சவால் விடுவான். ஆமா, உங்களில் ஒருவனை அனுப்புங்கள்னு சவால் விடுவான். ஆமா, அவன் என்னை வென்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமை, நான் அவனை வென்றால் நீங்கள் எங்களுக்கு அடிமைன்னு சொல்வான். அவனை கண்டு அரசனான சவுல் உட்பட எல்லோரும் அஞ்சி நடுங்குனாங்க. அந்த நேரத்துல அங்க வந்த இளைஞனான தாவீது அவன் சொல்றதை கேட்டு, படைகளின் ஆண்டவருடைய படைகளை இகழ்வதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் யார் அப்படின்னு கோவப்படுறார். பாருங்களேன், அவரோட கோபம் கூட கடவுளுக்காகத்தான் வருது. மிகச் சரியான ஒரு பாயிண்ட். அவர் போருக்கு போகும்போது சவுல் கொடுத்த கவசங்களை எல்லாம் கழற்றி வச்சிடுறார். ஏன்னா அவரோட நம்பிக்கை கவசங்களின் மேலேயோ வாளின் மேலேயோ இல்ல. வாசகன் தெளிவா சொல்லுது, உன்னத கடவுளாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார், ஆண்டவர் அவருடைய வழக்கைக்கு வலிமை தந்தாருன்னு. அவர் கோலியாத்து கிட்ட முழங்கின அந்த வார்த்தைகள் இன்னைக்கும் நம்ம விசுவாசத்திற்கு உரமூட்டுது. நீ வாளோடும் ஈட்டியோடும் கேடையோடும் என்னிடம் வருகிறாய், நானோ படைகளின் ஆண்டவர் பேரில் வருகிறேன். ஒரு சாதாரண கூழாங்கல்ல கவன்ல வச்சு சுழற்றி கடவுளோட வலிமையால அந்த அரக்கனை வீழ்த்தி இஸ்ரேல் மக்களோட இழிநிலைய அகற்றினார். அந்த ஒரு நிகழ்வு தாவீத இஸ்ரேலின் மீட்பரா ஒரு தேசிய ஹீரோவாக உயர்த்திருச்சு. அதனாலதான் மக்கள் சவுல் கொன்றது 1000, தாவீதோ கொன்றது 10,000ன்னு பாடுனாங்க. ஆமா, ஆண்டவருடைய ஆசிகளுக்காக அவரை புகழ்ந்து மக்கள் அவருக்கு மாட்சியின் மணிமுடிய அணிவித்தாங்க. அந்த வெற்றிக்கு பிறகு தாவீதோட வாழ்க்கையில வெற்றிகள் தான். அவர் ஒரு மாபெரும் வீரராக மட்டும் இல்ல, சிறந்த அரசராகவும் விளங்கினார். ஆமா, அரசரான பிறகு தன் எதிரிகளான பெலிஸ்தியரை முழுமையா அழிச்சு அவங்களோட வலிமைய நசுக்கினார். நாட்டின் எல்லைகளை விரிவுபடுத்தி எருசலேம தலைநகரா மாற்றி இஸ்ரேலுக்கு ஒரு நிலையான வலிமையான அரச உருவாக்குனார். ஆனா அவரோட வெற்றியோட உண்மையான ரகசியம் அவரோட இராணுவ திறமையில இல்ல. வாசகம் சொல்லுது, தம் எல்லா செயல்களிலும் அவர் மாட்சியை சான்று சொல்லி உன்னத கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்னு. இதுதான் தாவீதோட வாழ்வின் மையப்புள்ளி. கரெக்ட். அவர் தன் வெற்றிகளை தன்னுடையதென்னு ஒருபோதும் உரிமை கொண்டாடல, ஒவ்வொன்னுக்கும் கடவுளையே மகிமைப்படுத்தினார். ஆம், அவர் தன் முழு உள்ளத்தோட தன்னை உருவாக்கியவர் மீது அன்பு செலுத்தினார். திருப்பாடல்கள்ல அவரோட இறை நம்பிக்கையும் நன்றியுணர்வையும் நாம பக்கம் பக்கமா வாசிக்கலாம். ஆண்டவரே என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், நான் நம்பியிருக்கும் இறைவன் என் கேடயம்னு பாடுறார். அதிகாரம் புகழ் எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து வருதுன்னு அவர் ஆழமா உணர்ந்திருந்தார். அது மட்டும் இல்ல, அவர் வழிபாட்டுக்கு செஞ்ச பங்களிப்பு வரலாற்றுல ரொம்ப முக்கியமானது. ஆமா, உடன்படிக்கை பேழையே எருசலேமுக்கு கொண்டு வந்தாரே. அதேதான். அதுவரைக்கும் உடன்படிக்கை பேழை பல இடங்கள்ல இருந்துச்சு. அதை எருசலேமுக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய கொண்டாட்டத்தை நடத்தினார். வாசகம் சொல்ற மாதிரி பாடகர்களை பீடத்துக்கு முன்னாடி நிறுத்தி இனிய குரல்ல பாடச் செய்தார். லேவியர்களை வச்சு இசைக்குழுக்களை அமைத்து திருவிழாக்களை சீரோடும் சிறப்போடும் கொண்டாட வழிவகுத்தார். ஆலயமானது காலை முதல் மாலை வரை ஆண்டவரோட திருப்பெயரை எதிரொலிக்கும்படி செய்தார். இன்னைக்கு நாம திருச்சபையில ஜெபமாலையிலயும் திருப்பலியிலும் பயன்படுத்துற பல திருப்பாடல்கள் தாவீதால எழுதப்பட்டவை அல்லது அவரால புரோஜோதனம் பெற்றவை. அப்போ அவரோட காலத்துலதான் கடவுளை புகழ்ந்து பாடுற வழக்கம் ஒரு பெரிய மக்கள் இயக்கமா மாறியிருக்கு. ஆமா, அவர் அரசியல ஆன்மீகத்தோட இணைச்சார். ஆட்சியும் வழிபாதும் ஒன்னா போகணும்னு காட்டினார். இவ்வளவு சிறப்புகள், இவ்வளவு வெற்றிகள், கடவுள் மேல இவ்வளவு பக்தி, இத்தனையும் இருந்தும் தாவீது பாவம் செய்யாதவர் இல்ல, அவரும் ஒரு மனுஷன் தானே. ஆமா,
அவரும் தடுமாறினார், பலவீனமடைஞ்சார், கொடிய பாவங்களை செய்தார். பத்ஷேபாவோட விஷயத்துல அவர் செஞ்ச பாவம், அதை மறைக்க அவங்க கணவனான உரியாவுக்கு இழைத்த அநீதி எல்லாமே திருவிழியத்துல ரொம்ப தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா அங்கதான் தாவீதோட இன்னொரு மாபெரும் குணம் வெளிப்படுது. வாசகத்தோட கடைசி பகுதி ரொம்ப அழகா, ஆண்டவர் அவருடைய பாவங்களை நீக்கினார், அவரது வலிமையை என்றென்றைக்கும் உயர்த்தினார்னு சொல்லுது. இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையும் ஆறுதலையும் தருது. நிச்சயமா. நாத்தான் இறைவாக்கினர் அவரோட பாவத்தை முகத்துக்கு நேரா சுட்டி காட்டிய போது தாவீது அதை மறைக்க முயற்சிக்கல. நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன்னு சொல்லி உடனடியா தன் தவற்றை ஒப்புக்கொண்டார். அவர் அரசர், நினைச்சிருந்தா நாத்தானே கொன்றுக்கலாம். ஆனா அவர் கடவுளோட குரலுக்கு செவி சாய்த்து தன்னை தாழ்த்தினார். அதனாலதான் அவர் எழுதின 51ஆம் திருப்பாடல் அவரோட மனமாற்றத்தோட ஆழமான வெளிப்பாடா இன்னைக்கு வரைக்கும் பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்கிற எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கு. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். நான் அவர் மன்றாடுறார். நாம எவ்வளவு பெரிய தவறுகள் செய்திருந்தாலும் உண்மையான மனமாற்றத்தோட தாழ்ச்சியோட கடவுள்கிட்ட வரும்போது அவர் நம்மை மன்னிக்க தயாரா இருக்கார் என்பதற்கு தாவீதோட வாழ்வே மிகப்பெரிய சாட்சி. அந்த மன்னிப்போட விளைவாக என்ன நடந்துச்சு? கடவுள் தாவீதோட வலிமையை என்றென்றைக்கும் உயர்த்தினார். அவரோட அரச பதவிக்கான உடன்படிக்கையை ஏற்படுத்தி இஸ்ரேல்ல ஒரு மாட்சியுள்ள அரியணை அவருக்கு கொடுத்தார். அந்த உடன்படிக்கையோட உச்சம்தான் தாவீதோட குலத்துல நம்ம மீட்பராகிய இயேசு பிறந்தது. ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, தாவீதோட பாவம் மன்னிக்கப்பட்டதோட மட்டும் இல்லாம அவரோட வம்சம் மீட்போட வழியா மாறுச்சு. கடவுளோட இரக்கம் எவ்வளவு பெரியது! தாவீது தன் வலிமை, திறமை, இசையறிவு, ஆட்சி பொறுப்புன்னு எல்லாத்தையும் கடவுளை மகிமைப்படுத்த பயன்படுத்தினார். இன்று கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கும் தனிப்பட்ட திறமைகள், வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகள் என்ன? ஒருவேளை நீங்க ஒரு நல்ல பாடகரா இருக்கலாம், இல்ல பிறருக்கு உதவி செய்யற மனப்பான்மை கொண்டவரா இருக்கலாம், அல்லது உங்க குடும்பத்தை வழிநடத்துற பொறுப்புல இருக்கலாம். அவற்றை நீங்க இருக்கிற இடத்துல கடவுளோட பேரை மகிமைப்படுத்த எப்படி பயன்படுத்த போறீங்கன்னு சிந்திச்சு பாருங்க. இந்த முதல் வாசகத்தோட உணர்வு அப்படியே உள்வாங்கி பதிலுரை பாடலை பார்க்கலாம். இது தாவீதின் உள்ளத்திலிருந்து வந்த ஒரு ஜெபம். திருப்பாடல் 18. ஆமா, தாவீது அரசன் கடவுளா தன்னோட கேடயமா, கற்பாரையா, மீட்பரா எப்படி உணர்ந்தாரு, அந்த நம்பிக்கை நமக்கு எப்படி பொருந்தும்னு பார்க்கலாம். சரி, அப்ப முதல் பகுதிக்கு வருவோம். திருப்பாடல் 18 வசனம் 30 சொல்லுது, கடவுளின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது, அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாக இருக்கிறார். இதுல கடவுளின் வழி நிறைவானது அப்படிங்கிறது ஒரு பெரிய வார்த்தை இல்லையா? ஏன்னா நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது சில சமயம் கடவுளோட வழி நமக்கு ஒரு புதிரா தெரியுது. நிச்சயமா இது எப்படி நிறைவான வழியா இருக்கும்னு நமக்கு தோணும். ஆமா, ஆனா இங்க நிறைவானது அப்படிங்கிற வார்த்தைக்கு மூல மொழியில குறையற்றது, முழுமையானதுன்னு அர்த்தம். நம்ம பார்வை ரொம்ப குறுகியது. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில நின்னு பாக்குறோம். சரிதான். ஆனா கடவுளோட பார்வை காலத்தோட தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் பார்க்கக்கூடியது. ஒரு பெரிய ஓவியத்தை ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்தா அது வெறும் கலர் அடிச்ச மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் தள்ளி போய் முழுசா பார்த்தாதான் அதோட அழகு புரியும். அதுபோலதான் கடவுளோட திட்டமும். ரொம்ப அழகான விளக்கம். அப்போ அடுத்த வரியே ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கதுன்னு வருதே. இதுதான் மிக முக்கியமான புள்ளி. நம்பத்தக்கதுங்கிற வார்த்தைக்கு நெருப்புல புடமிட்டு சோதிச்ச உலோகத்தை குறிக்குது. ஓஹோ, அதாவது பலமுறை சோதிக்கப்பட்டு அதோட தூய்மை நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது ஏதோ ஒரு வெற்று வாக்குறுதி இல்ல. தலைமுறையா கடவுள் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேறி இருக்கு. ஆமா, அந்த சரித்திர அனுபவத்தோட அடிப்படையில தான் தாவீது இவ்வளவு தைரியமா சொல்றாரு. அப்போ அந்த நம்பிக்கையோட விளைவுதான் கேடயம்ங்கிற உருவகமா வருதா? அதுதான். அந்த காலத்துல கேடயம் ஒரு வீரனோட உயிரை காக்கிற முக்கியமான கருவி. அது மார்பையும் முக்கிய உறுப்புகளையும் காக்கும். கடவுள் நமக்கு கேடயமாக்காருன்னு சொல்லும்போது அது பொதுவான பாதுகாப்பு இல்ல, நம்ம ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில பாதுகாக்கிறாருன்னு அர்த்தம். ஆமா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வர்ற அவமான சொற்கள், விமர்சனங்கள் இதெல்லாம் கூட அம்புகள் மாதிரி தானே? நிச்சயமா. அந்த நேரத்துல கடவுளோட வார்த்தை தான் நமக்கு கேடயமா இருந்து நம்ம மன அமைதியா காக்குது. அருமை. அடுத்ததா வசனம் 46. இதுதான் இந்த திருப்பாடலோட மையக்கருனே சொல்லலாம். ஆமா, ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார், என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக, என் மீட்பராம் கடவுள் மாட்சி பெறுவாராக. இது வெறும் வார்த்தையா தெரியல, ஒரு அனுபவத்தோட கொந்தளிப்பா தெரியுது. நிச்சயமா.
ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார் அப்படிங்கிறது ஒரு தத்துவ அறிக்கை இல்ல, அது ஒரு வெற்றி முழக்கம். எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு குகையில ஒளிஞ்சிருக்கிற தாவீது கடவுளோட செயலால் உயிர் பிழைக்கும் போது அவரோட இதயத்திலிருந்து வர்ற வார்த்தை இது. அப்போ என் கற்பாரை அப்படிங்கிற உருவகம், அதுக்கு தாவீதோட வாழ்க்கையில ஒரு பிரத்யேக அர்த்தம் இருக்குமா? ஆமா, ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம பொதுவா கற்பாரைன்னா ஸ்திரத்தன்மை, அசைக்க முடியாததுன்னு பாக்குறோம். ஆனா தாவீதுக்கு அதுக்கும் மேல ஒரு அர்த்தம் இருந்துச்சு. அதென்ன? தாவீது சவுல் அரசனுக்கு பயந்து பல வருஷங்கள் மலைகளிலும் குகைகளிலும் தான் தஞ்சம் புகுந்திருந்தாரு. சரிதான். பாலைவனத்துல எதிரிகள் துரத்தும் போது ஒரு பெரிய கற்பாரை தான் அவருக்கு மறைவிடமா இருந்திருக்கும், பாதுகாப்பான கோட்டையா இருந்திருக்கும். ஓ, அப்போ அது ஒரு நிஜமான அனுபவம். ஆமா, வெயில்ல இருந்து நிழல் கொடுத்திருக்கும். அதனால தாவீது என் கற்பாரைன்னு சொல்லும்போது அது வெறும் உருவகம் இல்ல, அது அவரோட உயிரை காப்பாற்றிய ஒரு நிஜம். வாவ், அந்த அனுபவ பின்னணியோடு கேட்கும்போது இந்த வார்த்தைகளுக்கு ஒரு புது உயிர் வருது. ஆமா, குகை எப்படி அவரை எதிரிகள் கிட்ட இருந்து மறைச்சு காப்பாத்துச்சோ அதுபோல கடவுள் அவரை ஆபத்துல இருந்து மறைச்சு காப்பாத்துறாருன்னு உணர்றாரு. அப்போ என் மீட்பராம் கடவுள் மாட்சி பெறுவாராக அப்படிங்கிறது அந்த நன்றியோட உச்சகட்ட வெளிப்பாடு தானே? மிகச்சரியா சொன்னீங்க. இது நமக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நம்ம வாழ்க்கையில கடவுள் நமக்கு கற்பாரையா இருந்த தருணங்களை நம்ம நினைச்சு பாக்குறோமா? கண்டிப்பா. ஒரு பெரிய நோயிலிருந்து குணமாகும் போது, ஒரு விபத்திலிருந்து தப்பிக்கும் போது, ஒரு ஆர்த்திக நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும்போது, அந்த நேரங்கள்ல கடவுள் நமக்கு கற்பாரையா இருந்திருக்கிறார். அந்த அனுபவங்களை நினைவு கூர்ந்து தாவீதை போல நாமளும் அறிக்கையிடும்போது நம்ம விசுவாசம் இன்னும் பலப்படும். நிச்சயமா. சரி, இப்ப வசனம் 49க்கு வருவோம். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன். இங்கே அந்த ஆகவே அப்படிங்கிற வார்த்தை. ஆமா, அதுதான் இணைப்பு சொல். கடவுள் எனக்கு கேடயமா, கற்பாரையா, மீட்பரா இருந்ததால அதன் விளைவாக நான் இதை செய்வேன் சொல்றாரு. ஓ, ஒரு காரண காரிய தொடர்பு மாதிரி. அதேதான். என்னோட தனிப்பட்ட அனுபவம் என்னோட மட்டும் முடிஞ்சிடக்கூடாது, அத நான் 4 பேருக்கு சொல்லணும்னு தாவீது நினைக்கிறாரு. அதுவும் பிற இனத்தாரிடையேன்னு சொல்றது இன்னும் ஆழமா இருக்கு இல்லையா? தன்னோட மக்களுக்குள்ள மட்டும் இல்ல. ஆமா, தன்னை சுற்றி இருக்கிற கடவுளை அறியாத எல்லா மக்களுக்கு மத்தியில நான் உம்மை போற்றுவேன்னு சொல்றார். இது ஒரு தனிப்பட்ட நன்றி உணர்விலிருந்து ஒரு பொதுவான சாட்சிய பகிர்வுக்கு மாறுது. அப்போ இது நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு ஒரு அடித்தளம் மாதிரி. நிச்சயமா. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல புனித பவுல் ரோமேயருக்கு எழுதின திருமுகத்துல இதே வசனத்தை மேற்கோள் காட்டுறாரு. நம்மளோட தனிப்பட்ட விசுவாச அனுபவத்துக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு. மத்தவங்களோட பகிர்ந்துக்கும் பொழுது அது அவங்க வாழ்க்கையில நம்பிக்கையின் விதைகளா மாறும். அருமையா சொன்னீங்க. இறுதியாக வசனம் 50, தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர், தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர்தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவர் அவரே. இந்த வசனம் ஒரு தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து ஒரு பரந்த உடன்படிக்கையையும் தலைமுறை தலைமுறையா தொடர்ற அவரோட வாக்குறுதியையும் காட்டுது. திருப்பொழிவு செய்யப்பட்டவர்ங்கிற வார்த்தை மூல மொழியில மெஸ்ஸியாவை குறிக்குது. கடவுளால் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அருட்புழுவு செய்யப்பட்டவர். அந்த காலத்துல தாவீது அப்படிப்பட்ட அரசரா இருந்தார். அப்போ இந்த வாக்குறுதி தாவீதோட மட்டும் முடிஞ்சிடுதா, இல்ல அதுக்கும் மேல ஒரு அர்த்தம் இருக்கா? இதுதான் இந்த திருப்பாடலோட உச்சக்கட்ட இறைவாக்கு. இதோட முழுமையான நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்துவிட்ட தான் இருக்கு. தாவீதின் மரபில் வந்த உண்மையான திருப்புழுவு செய்யப்பட்டவர், அதாவது மெஸ்ஸியா, இயேசுதான். இங்கே குறிப்பிடப்படுற மாபெரும் வெற்றிங்கிறது பாவத்தின் மீதும் மரணத்தின் மீதும் இயேசு பெற்ற நிரந்தரமான வெற்றி. அப்போ என்றென்றும் பேரன்பு காட்டுபவர் என்பது கிறிஸ்து வழியாக நமக்கு கிடைக்கும் கடவுளின் நிபந்தனையற்ற அன்பை குறிக்குதா? அதேதான். திருமுழுக்கின் வழியாக நாமளும் அந்த அரச குருத்துவ பணியில பங்கு பெறுகிறோம். அதனால தாவீதை போல நம்மையும் கடவுள் பாதுகாக்கிறார், வழிநடத்துகிறார், நம்ம மேல பேரன்பு காட்டுறார் அப்படிங்கிற வாக்குறுதி நமக்கு சொந்தமாகுது. இந்த வசனங்களின் வழியாக கடவுள் ஒரு நிறைவான வழிகாட்டி, ஒரு உயிருள்ள கற்பாரை, உண்மையுள்ள மீட்பர் என்பதை நாம கண்டு கொண்டோம். ஆமா, தாவீதோட தனிப்பட்ட அனுபவம் எப்படி ஒரு உலகளாவிய புகழா மாறுச்சுன்னு பார்த்தோம். இந்த திருப்பாடல் ஒரு தனிப்பட்ட மனிதனின் நெருக்கடியில தொடங்கி எல்லா காலத்திற்கும் உரிய ஒரு மாபெரும் வாக்குறுதியில முடியுது. ஆமா, இப்போ நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த வாரம் கடவுள் உங்க கற்பாரையாக இருந்த அனுபவத்தை எப்படி மற்றவர்கள் கடவுளோட பேரன்பை கண்டு கொள்ள உதவும் ஒரு பகிரங்கமான புகழ்ச்சியா மாற்ற முடியும்.
அது ஒரு சின்ன நன்றி ஜெபமாக இருக்கலாம். அல்லது நம்பிக்கை இழந்த ஒரு நண்பரிடம் சொல்லும் ஆறுதலான வார்த்தையாக கூட இருக்கலாம். இதோட பல்லவி ரொம்ப சக்தி வாய்ந்தது. என் மீட்பராம் கடவுள் மாட்சி பெறுவாராக. இது வெறும் வார்த்தை இல்ல, இது ஒரு அனுபவத்தின் முழக்கம். நிச்சயமா அந்த பாடல்ல வர்ற ஒவ்வொரு வரியும் நம்பிக்கையோட வெளிப்பாடு. சில நேரங்கள்ல நமக்கு வர்ற கஷ்டங்களை பார்க்கும்போது கடவுளோட திட்டம் என்னன்னு நமக்கு புரியாம இருக்கலாம். பாதை சரியில்லையோன்னு தோணலாம். ஆனா தாவீது சொல்றார், கடவுளோட வழி எப்பவுமே முழுமையானது, சரியானதுன்னு நம்பணும். அது மட்டுமில்ல, ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார், என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக அப்படின்னு சொல்றார். இந்த வார்த்தைகள் நமக்கு எவ்வளவு பெரிய பலம் தெரியுமா? ஆமா, நாம கஷ்டத்துல இருக்கும்போது நம்மள சுத்தி இருக்கிற எல்லாமே உடைஞ்சு போற மாதிரி ஒரு உணர்வு வரும். ஆனா கடவுள் அசைக்க முடியாத கற்பார மாதிரி நம்மளோட இருக்கிறாருங்கிற நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும், எந்த புயலையும் தாங்கி நிக்கலாம். சரி, இப்போ நற்செய்தி பகுதிக்கு வருவோம். ஆமா, இங்க சூழல் அப்படியே தலைகீழா மாறுது. முதல் வாசகத்துல கடவுளுக்கு உண்மையா இருந்த தாவீதுக்கு கிடைச்சது புகழ்ச்சி, வெற்றி, உயர்வு. ஆமா, ஆனா இங்க கடவுளோட உண்மைக்காக பேசின திருமுழுக்கு யோவானுக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்க்க போறோம். நற்செய்தி தொடங்கும் போதே ஒரு பதற்றத்தோட தொடங்குது. இன்னைக்கு நாம மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 29 வரைக்கும் தியானிக்க போறோம். இந்த நிகழ்வோட தொடக்கமே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான சூழல் அமையுது. ஆமா. அதாவது இயேசுவோட பேரும் புகழும் நாடு முழுக்க பரவ ஆரம்பிச்ச நேரம் அது. அவர் செஞ்ச அற்புதங்கள், வல்லச் செயல்கள், இதையெல்லாம் கேட்ட மக்கள் இவர் யாருன்னு தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சலசலப்பு, பலவிதமான யூகங்கள். ஆமா, ஒரு சிலர் சொல்றாங்க, இறந்து போன திருமுழுக்கு யோவான் தான் திரும்பவும் உயிரோட வந்துட்டாரு, அதனாலதான் அவர்கிட்ட இந்த வல்லச் செயல்கள் செய்யற ஆற்றல் இருக்குது அப்படின்னு. ஒரு சாதாரண மனுஷனால இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு அவங்க நம்புறாங்க இல்லையா? நிச்சயமா. அதனால இது ஒரு தெய்வீக சக்தியா தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிலர் அவரை பழைய ஏற்பாட்டோட பெரிய இறைவாக்கினரான எலியான்னு சொல்றாங்க. ஏன்னா மலாக்கி புத்தகத்துல அப்படி ஒரு இறைவாக்கு இருந்துச்சு, மெசியாவுக்கு முன்னாடி எலியா அனுப்பப்படுவார்னு. ஒருவேளை இவர்தான் அந்த எலியாவோன்னு ஒரு யூகம். இன்னும் சிலர் ரொம்ப பொதுவா மற்ற இறைவாக்கினர்களை போல இவரும் ஒரு இறைவாக்கினர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த எல்லா யூகங்களையும் கேக்குற ஏரோது அரசன், அவனோட பதில் முற்றிலும் வேற மாதிரி இருக்கு. ஆமா, அவன் மத்தவங்க சொல்றத நம்பல. அவனோட குற்ற உணர்ச்சி தான் அவனை ஆட்டி படைக்குது. ரொம்ப சரி, மனசாட்சியோட குரலுக்கு அவன் பதில் சொல்றான். அதுனா ரொம்ப உறுதியா சொல்றான், இவன் வேற யாரும் இல்ல, யோவான் தான். அவன் தலைய நான் தான் வெட்ட சொன்னேன், ஆனா அவன் உயிரோட எழுப்பப்பட்டு வந்துட்டான். நினைச்சு பாருங்க, அவன் செஞ்ச அந்த பாவம் அவனை விட்டு போகவே இல்ல. மனசோட ஆழத்துல புதைச்சிட்டதா நினைச்சான். ஆனா அது இப்போ இயேசுவோட உருவத்துல திரும்பவும் வர்ற மாதிரி அவனுக்கு ஒரு பயம். அடக்க நினைச்ச உண்மையோட குரல் இன்னும் அதிக சக்தியோட கேக்குற மாதிரி நடுங்குறான். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அந்த பயம்தான் அவனை நடந்த நிகழ்வை திரும்பி பார்க்க வைக்குது. வாசகம் இப்போ ஒரு பிளாஷ்பேக்கு போகுது. ஏரோது எதுக்காக திருமுழுக்கு யோவானை சிறையில அடைச்சான், அந்த பகைக்கு என்ன காரணம்னு வாசகம் இப்போ விளக்குது. ஆமா, ஏரோது தன்னோட சொந்த சகோதரன் பிலிப்புவோட மனைவி ஏரோதியால தனக்கு மனைவியாக்கிட்டான். இது யூதர்களோட சட்டப்படி, இணைச்சட்ட நூலின்படி ஒரு பெரிய பாவம், முறையற்ற ஒரு செயல். இந்த அநீதிய கண்டபோதுதான் திருமுழுக்கு யோவானோட உண்மையான இறைவாக்கினர் பணி வெளிப்படுது. அவர் எந்த அதிகாரத்துக்கும் பயப்படல. அரசனை எதிர்த்தா என்ன நடக்கும்னு தெரிஞ்சோம் கடவுளோட சட்டத்துக்காக தைரியமா நிக்கிறாரு. ஆமா, நேரடியா ஏரோது கிட்ட போய், உன் சகோதரின் மனைவியை நீ வச்சிருக்கிறது முறையல்லன்னு அவன் முகத்துக்கு நேரா சொல்றார். உண்மையோட இந்த நேரடி தாக்குதல் ஏரோதியாளுக்கு பயங்கர கோபத்தை உண்டாக்குது. அவ யோவான் மேல ஒரு தீராத பகை கொண்டு அவரை கொலை செய்ய திட்டம் போடுறா. ஆனா அவளால அதை உடனே செய்ய முடியல. ஆமா, இதுக்கு காரணம் ஏரோது. இதுதான் இந்த நிகழ்வோட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சரிதான். ஏரோதோட மனசுக்குள்ள நடந்துகிட்டு இருந்த அந்த பெரிய போராட்டத்தை இந்த வாசகம் ரொம்ப அழகா காட்டுது. வாசகம் சொல்லுது, ஏரோது யோவானை கண்டு அஞ்சினான் அப்படின்னு. எதுக்கு பயந்தான்? ஏன்னா யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனால அவரை கொல்ல விடாம ஒரு விதத்துல அவருக்கு பாதுகாப்பும் கொடுத்துட்டு வந்தான். இதுதான் அவனோட அந்த முரண்பட்ட குணம். ஒரு பக்கம் ஏரோதியால் மேல உள்ள உலக ஆசை, மறுபக்கம் யோவான் சொல்ற உண்மையின் மேல ஒரு மரியாதை கலந்த பயம். அது மட்டும் இல்ல, வாசகம் இன்னும் ஆழமா ஒரு விஷயத்த சொல்லுது. அவர் சொல்வதை கேட்கும்போது ஏரோது பெரும் குழப்பம் அடைந்தாலும் மனமுவந்து செவிசாய்த்தான் அப்படின்னு. இதுதான் ரொம்ப ஆச்சரியம். அவனுக்கு கோபம் வந்திருக்கணும்,
ஆனா அவன் மனமும் வந்து கேட்டான். ஒருவேளை அவனோட மனசாட்சியில ஒரு சின்ன பகுதி யோவான் சொல்றதுதான் சரின்னு உணர்ந்திருக்கும். ஆமா, அந்த உண்மைய கேட்க அவன் விரும்பி இருக்கலாம். ஆனா அவனோட பலவீனங்கள் அதை ஏத்துக்க விடல. எது சரின்னு தெரிஞ்சும் அதை செய்ய தைரியம் இல்லாத ஒரு பரிதாபமான நிலையில வருந்தான். இந்த சூழல்ல தான் பழிவாங்க துடிச்ச ஏரோதியாள் சரியான ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தா. ஆமா, ஏரோதோட பிறந்த நாள் அன்னைக்கு அந்த வாய்ப்பு அவளுக்கு கிடைக்குது. அன்னைக்கு ஏரோது ஒரு பெரிய விருந்து வைக்கிறான். அரசவையினர், ஆயிரத்தவர் தலைவர்கள், கலிலேயாவோட முக்கியஸ்தர்கள்னு எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. அந்த விருந்து நடந்துகிட்டு இருக்கும்போது ஏரோதியாளோட மகள் வந்து சபைக்குள்ள வந்து நடனம் ஆடுறான். அவளோட நடனத்தால ஏரோதியும் விருந்தினர்களையும் ரொம்ப மகிழ்விக்கிறா. அந்த மகிழ்ச்சியோட உச்சத்துல, பெருமையில ஏரோது எல்லாரும் கேக்குற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்கறான். ஆமா, உனக்கு என்ன வேணாலும் கேளு, என் அரசுல பாதியை கேட்டா கூட தர்றேன் அப்படின்னு ஆணையா சத்தியம் பண்ணிடுறான். இது வந்து ஒரு அறிவற்ற ஆணவத்துல வந்த ஒரு வாக்குறுதி, தான் அதிகாரத்தை காட்டிக்க அவன் செஞ்ச ஒரு செயல். இந்த ஒரு நுடி பெருமை ஒரு பெரிய பாவத்துக்கு வழிவகுக்கு போகுதுன்னு அவன் அப்போ உணரல. உடனே அந்த பொண்ணு வெளியே போய் தம்மா கிட்ட நான் என்ன கேட்கலான்னு கேக்குறா. இத்தனை நாளா பழிவாங்கிற நெருப்போடு இருந்த ஏரோதியாள் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம திருமுழுக்கு யோவானோட தலையை கேளுன்னு சொல்றா. அந்த தாயோட இதயம் எவ்வளவு இறுகி போயிருக்கணும். ஒரு நிர்தோஷி, ஒரு தூய்மையான இறைவாக்கினரோட உயிரை கேட்க சொல்றா. அந்த பழிவாங்கிற உணர்ச்சி அவ கண்ணை மறைச்சிடுச்சு. அந்த பொண்ணும் அம்மா சொன்னதை கேட்டுட்டு உடனே அரசன்கிட்ட ஓடி வந்து திருமுழுகு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்பொழுதே எனக்கு கொடும்னு கேக்குறா. அந்த வார்த்தைய கேட்டதும் ஏரோதோட நிலைமை வாசகம் தெளிவா சொல்லுது. அரசன் மிகவும் வருந்தினான்னு. அவனுக்கு நல்லாவே தெரியும் இது ஒரு கொடிய பாவம்னு. யோவான் ஒரு புனிதர்னு அவன் மனசுக்கு தெரியும். ஆனா இப்ப அவன் மாட்டிக்கிட்டான். ஆமா, ஒரு பக்கம் மனசாட்சி, இன்னொரு பக்கம் விருந்தினர்கள் முன்னாடி கொடுத்த வாக்கு, அவனோட பெருமை. மத்தவங்க தன்னை பத்தி என்ன நினைப்பாங்கங்கிற பயம். துரதிருஷ்டவசமா அவன் மனுஷங்களுக்கு பயந்தான். கடவுளுக்கு பயப்படுறத விட விருந்தினர்களோட மதிப்பீட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தான். தன் மனசாட்சியோட குரலை கேட்காம புகழ காப்பாத்திக்க நினைச்சான். அதனால ஒரு காவலனை கூப்பிட்டு யோவானோட தலையை வெட்டி கொண்டு வர சொல்றான். அந்த கொடூரம் உடனே நடக்குது. காவலன் சிறைக்கு போய் யோவானோட தலைய வெட்டி ஒரு தட்ல வச்சு கொண்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறான். அவ அத அவளோட அம்மா கிட்ட கொடுக்கறா. அவங்க நினைச்சாங்க உண்மையோட குரலை அடக்கிட்டோன்னு. ஆனா உண்மையோட குரலை ஒருபோதும் அடக்க முடியாது. யோவானோட சீடர்கள் இத கேள்விப்பட்டு வந்து அவரோட உடலை எடுத்துட்டு போய் ஒரு கல்லறையில அடக்கம் செய்றாங்க. இந்த நிகழ்வு நம்மளோட இன்றைய வாழ்வுக்கு என்ன சொல்லுது? முதலாவதா, திருமுழுக்க யோவான போல நாம உண்மையோட சாட்சிகளா வாழணும். அநீதிய காணும்போது விளைவுகள் எப்படி இருந்தாலும் எது சரியோ அதுக்காக நிக்கணும். ரெண்டாவதா, ஏரோத போல இருக்கக்கூடாது. தப்புன்னு மனசாட்சி சொல்லும் போதும் பெருமைக்காகவோ மத்தவங்களுக்காகவோ அந்த தப்புலயே நிக்கக்கூடாது. மனசாட்சியோட குரல் வந்து கடவுளோட குரல். அதை உணர்ந்து மனம் மாறணும். ஏரோதுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சுது, ஆனா அவன் அதை தவற விட்டான். மூன்றாவதா, ஏரோதியாளோட குணம். அந்த பழிவாங்குற உணர்ச்சி நம்ம இதயத்துல வளர்ந்தா அது நம்மள எவ்வளவு பெரிய பாவத்துக்குள்ள தள்ளிடுன்னு பாக்குறோம். நிச்சயமா, மன்னிக்க முடியாத இதயம் வந்து கடவுளோட சமாதானத்தை பெற முடியாது. பாரத்தை ஆண்டவர் மேல வச்சுட்டா அதுதான் நமக்கு உண்மையான விடுதலை. ஆமா, நாம உணர்ச்சி வேகத்துல எடுக்கிற முடிவுகளும் கொடுக்கிற வாக்குறுதிகளும் எவ்வளவு ஆபத்தானதுன்னு இந்த வாசகம் நமக்கு காட்டுது. சிந்திச்சு செயல்பட ஆண்டவரோட ஞானத்தை கேட்கணும். இதுல நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய இன்னொரு கேள்வி இருக்கு. ஏரோது யோவானோட பேச்சை கேட்டு குழப்பம் அடைஞ்சாலும் மனமுவந்து கேட்டான். ஆனா அந்த வார்த்தை அவனுக்குள்ள எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல. நாமளும் நிறைய இறைவார்த்தைகளை கேட்கிறோம். ஆமா, ஆனா ஏரோதை போல கேட்டுட்டு பழைய வாழ்வுக்கே திரும்புறோமா, இல்ல அந்த வார்த்தை நம்மள மாத்துதான்னு நேர்மையா யோசிச்சு பார்க்கணும். இப்போ இந்த 3 வாசகங்களையும் ஒன்னா இணைச்சு பார்ப்போம். இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. முதல் வாசகத்துல கடவுளுக்காக நின்ன தாவீது உயர்த்தப்பட்டார், அரசரானார், புகழப்பட்டார். ஆனா நற்செய்தியில கடவுளோட உண்மைக்காக நின்ன திருமுழுக்கு யோவான் எல்லார் முன்னாடியும் தலை வெட்டப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்டார். 2 பேருமே கடவுளுக்காக தான் நின்னாங்க. ஆனா விளைவுகள் ஏன் இப்படி நேர்மாறாயிருக்கு? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்மளோட விசுவாச வாழ்க்கையில நாம அடிக்கடி கேக்குற கேள்வியும் இதுதான். நான் நேர்மையா இருந்தோம், எனக்கு ஏன் இவ்ளோ கஷ்டம் வருதுன்னு நாம யோசிக்கிறோம். ஆமா, இதுக்கு பதில் என்னன்னா, உலகத்தோட வெற்றிங்கிற அளவுகோலும் கடவுளோட வெற்றிங்கிற அளவுகோலும் வெவ்வேறானது. உலகத்தோட பார்வையில
திருமுழுக்கு யோவானோட மரணம் ஒரு படுதோல்வி. ஆமா, ஒரு இறைவாக்கினர் ஒரு பிறந்தநாள் விருந்துல ஒரு நடனத்துக்காக பரிசா கொல்லப்படுறார். இதைவிட ஒரு பெரிய அவமானம் இருக்க முடியாது. இது ஒரு தோல்வி மாதிரி தான் தெரியும். ஆனா கடவுளோட பார்வையில அதுதான் அவரோட மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் உண்மைக்கு சாட்சியா வாழ்ந்தார். தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு சின்ன சமரசம் கூட அவர் செஞ்சுக்கவே இல்ல. சரி ஏரோது, இது உங்க தனிப்பட்ட விஷயம், நான் தலையிடலன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவர் உயிர் பிழைச்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. தன் உயிருக்கு மேல கடவுளோட சட்டத்தை மதிச்சார். அதுதான் உண்மையான வெற்றி. இதுதான் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் ரொம்ப அழகா சொல்றார். அவர் சொல்றார், கிறிஸ்துவின் மீதும் அவரது வார்த்தைகள் மீதும் உண்மையின் மீதும் கொண்ட அன்பினால் நாம் சமரசங்களுக்கு உட்பட முடியாது. உண்மையே உண்மை, அங்கே சமரசங்கள் இல்லை. ஆமா, திருமுழுக்கு யோவானோட வாழ்க்கை இந்த வார்த்தைகளுக்கு ஒரு உயிரோட்டம் உள்ள சாட்சியா இருக்கு. நிச்சயமா. திருத்தந்தை இன்னும் ஒருபடி மேல போய் அன்றாட வாழ்வின் மரசாட்சியமா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றார். அன்றாட வாழ்வின் மரசாட்சியமா? ஆமா, நாம எல்லாரும் திருமுழுக்கு யோவான போல ரத்தம் சிந்தி சாகணும்னு அவசியம் இல்ல. ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில வர்ற சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம உண்மைக்காக நிக்கும்போது, நேர்மையா நடக்கும்போது, ஒரு சின்ன பொய் சொல்லி தப்பிச்சுக்கலான்னு ஒரு வாய்ப்பு வரும்போது அத மறுத்து கிறிஸ்துவுக்காக அந்த சின்ன சின்ன கஷ்டங்களை ஏத்துக்கும்போது நாமும் மறைசாட்சிகளாக மாறுகிறோம். அப்போ இந்த அன்றாட மறைசாட்சிய வாழ்றதுக்கு சக்தி எங்கிருந்து கிடைக்கும்? ஏன்னா அது சுலபமான காரியம் இல்லையே. நிச்சயமா சுலபம் இல்ல. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அது ஒரு ஆழமான தொடர்ச்சியான ஜப வாழ்க்கை. திருமுழுக்கு யோவான் பாலைவனத்துல தனிமையில ஜபத்துல தான் வளர்ந்தார். அந்த ஜபம் தான் அவருக்கு அந்த அசாத்திய துணிச்சலை கொடுத்துச்சு. ஜபம்ங்கிறது நாம வீணடிக்கிற நேரம் இல்ல, அதுதான் நம்மள பலப்படுத்துற ஆதாரம். அந்த ஜபத்தின் வழியாதான் கிறிஸ்து நம் சிந்தனைகளையும் செயல்களையும் வழிநடத்த நாம அனுமதிக்கிறோம். இந்த வாசகங்களை கேட்ட பிறகு இந்த கேள்வியை நீங்களே உங்களுக்கு கேட்டு பார்க்கலாம். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல உண்மையை சொல்றதுக்கு பதிலா சும்மா பிரச்சனைய தவிர்க்கறதுக்காக சின்ன சின்ன சமரசங்களை செஞ்சுக்கிற சூழ்நிலைகள் வருதா? ஒரு சின்ன பொய் சொன்னா ஒரு பெரிய பிரச்சனை தீரும் அப்படின்னு தோன்ற தருணங்கள் உண்டா? அந்த நேரங்கள்ல கடவுள் உங்களை அழைக்கிறார். திருமுழுக்கு யோவானை போல ஜெபத்தின் மூலமா சக்தி பெற்று உண்மையின் பக்கம் நிற்க அவர் உங்களை அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு நீங்க எப்படி பதிலளிக்க போறீங்க? தாவீதை போல கடவுளை மட்டுமே நம்பி அவரை புகழ்ந்து வாழ்வதா, இல்ல ஏரோதை போல உலகத்தின் பார்வைக்காகவும் போலியான மானத்துக்காகவும் உண்மையை பலி கொடுப்பதா? இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுருவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுருவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுருவாராக. இந்த இறைவனின் நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவர்க்கும் அவரே கேடயமாயிருக்கின்றார். கடவுள் மாட்சியுருவாராக. ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கப்பாரையாம் மருள் போற்று பெறுவார்.
வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர்தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும்